Good morning students. Today topic Kirchhoff rules. இப்போ Kirchhoff rules வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் ஓம்ஸ் லாலாம் டாபிக் பார்த்தோம். ஓம்ஸ் லா அப்படிங்கிறது எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஓம்ஸ் லா. இதே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட், இப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்க சர்க்கியூட்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா Kirchhoff ரூல்ஸ். இப்போ Kirchhoff ரூல்ஸில் வந்து பார்த்தோன்னா 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கரண்ட் ரூலு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் ரூல். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா Kirchhoff ஃபஸ்ட் ரூல். அப்போ Kirchhoff ஃபஸ்ட் ரூலை நம்ம அனதராக என்ன சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் ரூல்னு சொல்லுவோம். அப்போ வந்து Kirchhoff ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0. த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0. அப்போ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுதோ அப்போ அந்த ஜங்ஷனோட இது வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா 0. அப்போ என்னென்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0. அப்போ எந்த சர்க்கியூட்டில் நம்ம எந்த ஜங்ஷனில் வந்து நம்ம கரண்ட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாலும் அங்கே வந்து அந்த ஜங்ஷனில் வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு 3 ஒயர்ஸாக கண்டக்டிங் ஒயர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம், 3 கண்டக்டர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டக்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா I1, செகண்ட் கண்டக்டரில் I2, தேர்டு வந்து பார்த்தோன்னா I3, ஃபோர்த்து கண்டக்டர் வந்து I4ங்கிற கரண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் வந்து பார்த்தோன்னா I5ங்கிற கண்டக்டர், I5 கண்டக்டரில் I5ங்கிற கரண்ட் போகுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜங்ஷனாக எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஏங்கிற ஜங்ஷனுக்கு I1ங்கிற கரண்ட் எப்படி இருக்குது, இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1ங்கிற கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா டுவோர்ஸ் த ஜங்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு I2ங்கிற கரண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா டுவோர்ஸ் த ஜங்ஷன். நெக்ஸ்ட் I3யும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா I3 வந்து பார்த்தோன்னா அவே ஃப்ரம் த ஜங்ஷன். நெக்ஸ்ட் I4 அண்ட் I5 எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அப்போ இங்கே வந்து கரண்ட் லோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டுவோர்ஸ் த ஜங்ஷன் இஸ் பாசிட்டிவ், கரண்ட் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் நெகட்டிவ். அப்போ கரண்ட் டுவோர்ஸ் த ஜங்ஷன்லாம் எது கரண்ட்டு டுவோர்ஸாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 I2 வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட்டுக்கு டுவோர்ஸாக வருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா I3 I4 அண்ட் I5ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம ரூல் சொல்லிட்டோம். என்ன ரூல், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0ன்னு சொல்லிட்டோமா. அப்போ கரண்ட் டுவோர்ஸ் த ஜங்ஷன் பாசிட்டிவ், கரண்ட் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ். அப்போ இதை வந்து கரண்ட் டுவோர்ஸ் த ஜங்ஷன் I1ங்கிறது டுவோர்ஸா, அப்போ I1 ப்ளஸ் I1. நெக்ஸ்ட் I2வும் எப்படி இருக்குது டுவோர்ஸாக இருக்கா, அப்போ ப்ளஸ் I2. நெக்ஸ்ட் I3 எப்படி இருக்குது அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அதனால் மைனஸ் I3. நெக்ஸ்ட் I4 வந்து எப்படி இருக்குது அவே ஃப்ரம் த ஜங்ஷன். நெக்ஸ்ட் I5வும் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அதனால் மைனஸ் I5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூலு. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மைனஸ் டேர்ம் எல்லாமே ரைட் சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு I3 ப்ளஸ் I4 ப்ளஸ் I5. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன். I1 ப்ளஸ் I2ங்கிறது என்னது, கரண்ட் வந்து என்டரிங் த ஜங்ஷன். அப்போ ஏங்கிற ஜங்ஷனில் கரண்ட் வந்து ஏங்கிற ஜங்ஷனுக்கு டுவோர்ஸாக வர்றது எல்லாமே கரண்ட் வந்து என்டர் ஆகிறது. அதே வந்து பார்த்தோன்னா I3 அண்ட் I4 I5 எல்லாமே கரண்ட் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா லீவிங் த ஜங்ஷன். அப்போ இந்த ஜங்ஷனில் கரண்ட் என்ட்ரு ஆகிறதும் கரண்ட் வந்து பார்த்தோன்னா லீவ் ஆகிறதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஜங்ஷன் பாயிண்டில் நம்ம கரண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். கரண்ட் என்டரிங் த ஜங்ஷனும் கரண்ட் லீவிங் த ஜங்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து அந்த ஜங்ஷனில் நம்ம கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். அப்போ இதோட Kirchhoffோட ஃபஸ்ட் ரூல் வந்து பார்த்தோன்னா எதுனா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஃபஸ்ட் ரூல் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ வந்து ஃபஸ்ட் ரூல் என்ன சொன்னோம், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல். இப்போ செகண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் of each part of circuit is equal to total EMF included in the circuit. அப்போ என்னது, the algebraic sum of product of current and resistance of each part of the circuit is equal to total EMF included
in the circuit. அப்போ வந்து ஒரு சர்க்யூட்டில் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ ஒரு சர்க்யூட்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் இஎம்எஃப் இன்க்ளூடட் இன் த சர்க்யூட். டோட்டல் இஎம்எஃப்க்கு அந்த சர்க்யூட்டில் இருக்க டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டோமா. அப்போ இன்னொரு டைம் நான் செகண்ட் ரூல் ரீட் பண்ணுறேன். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் of each part of the circuit is equal to total EMF included in the circuit. அப்போ அந்த சர்க்யூட்டில் இருக்க இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் இப்போ நம்ம வந்து இந்த ரூல்ஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ இது வந்து பார்த்தோன்னா எது சொல்லுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரி, இப்போ நான் வந்து ஒரு சர்க்யூட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ அந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தோன்னா கரண்ட் ஐங்கிற கரண்ட்டு, இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானாக கன்சிடர் பண்ணுறேன். கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து A to B ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணுறேன். A to B ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணுறேன். அப்போ A to B ஃப்ளோ ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த சர்க்யூட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம், இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோமா. அப்போ V = I × R. அப்போ நான் கன்சிடர் பண்ணுற ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து என்னவாக இருக்குது A to B. அது ஆக்சுவலாக நம்ம கன்சிடர் பண்ண எந்த டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணமோ அதே டைரக்ஷனில் இருக்குது. சப்போஸ் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அனதர் ஒன்று, இப்போ நான் வந்து அந்த சர்க்யூட்டில் கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன். கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா எனக்கு நெகட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இப்போ கரண்ட்டோட நான் டைரக்ஷன் வந்து பார்த்தோன்னா கோயிங் ஃப்ரம் B to A. அப்போ வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B to A இருக்கும். ஏன்னா அது கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து என்னவாக இருக்கும் B to A. அதே வந்து பார்த்தோன்னா அந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இஎம்எஃபோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்சுவல் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா A to B இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃபோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B to A. அடுத்த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ வந்து ஒரு இஎம்எஃப் செல்லை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இஎம்எஃப் செல்லை வந்து நான் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஎம்எஃப் செல்லு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ். இஎம்எஃப் செல்லு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்கும். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கோயிங் ஃப்ரம் A to B. அப்போ வந்து எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா A to B வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகிருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணுற இஎம்எஃபோட செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் கோயிங் ஃப்ரம் B to A. அப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதை வந்து பார்த்தோன்னா V = IR. இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து அது ஆக்சுவல் டைரக்ஷன் A to B இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா V = -IRன்னு இருந்தது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னா B to A. அதே மாதிரி இஎம்எஃப் செல் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல். கரண்ட்டோட டைரக்ஷன் அது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல். அதே இஎம்எஃப் செல்லோட இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல். ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல். அப்போ கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலும் செகண்ட் ரூலும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். அப்போ கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் அப்படின்னா கேட்கலாம், இல்லாட்டி வந்து வோல்டேஜ் லான்னு சொல்லலாம். அப்போ கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் லா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. Okay.
கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் சர்க்யூட் தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலும், அதே வந்து பார்த்தோன்னா கிர்ச்சாஃப் வந்து செகண்ட் ரூல் நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோஸ்டு லூப். எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். அப்போ கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே இருக்க ப்ராடக்ட் அதோட கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓப்பன் சர்க்யூட்டுக்கும். அதே கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா க்ளோஸ்டு லூப்புக்கும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீஸ்டோன் பிரிட்ஜ். இப்போ வீஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த வீஸ்டோன் பிரிட்ஜில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் வந்து செகண்ட் ரூல். அப்போ கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு சொன்னோம்? கரண்ட் லான்னு சொல்லியிருப்போம். செகண்ட் ரூல் வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் லா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் ஃபார்மில் ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பிரிட்ஜ் ஃபார்மில் நம்ம வந்து ஒரு 4 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4 ரெசிஸ்டன்ஸு P, Q, R அண்ட் S. இப்போ இந்த ஒரு 4 ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு பிரிட்ஜ் ஃபார்மில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 ரெசிஸ்டன்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா P, Q, R அண்ட் S. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த 4 ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த பாயிண்ட் A, B, C அண்ட் D. இப்போ இந்த B அண்ட் D பாயிண்ட்ஸ்க்கு இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கவர்னாமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டல் இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஎம்எஃப்பை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இஎம்எஃப்ல வந்து எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா I கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐங்கிற கரண்ட்டு இந்த ஜங்ஷனை வந்து பார்த்தோன்னா ஏங்கிற ஜங்ஷனை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எங்கே வந்து கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா ஜங்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஐங்கிற கரண்ட்டு இந்த ஏங்கிற ஜங்ஷனை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து என்னவா ஸ்ப்ளிட் ஆகும்னா 2வா ஸ்ப்ளிட் ஆகும். 1 கரண்ட் வந்து பார்த்தோன்னா I1, அனதர் கரண்ட் வந்து பார்த்தோன்னா I2. நெக்ஸ்ட்டு அகெயின் அட் ஜங்ஷன் வந்து பார்த்தோன்னா பியை ரீச் பண்ணுது. அப்போ பியை ரீச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ அந்த கரண்ட் வந்து பார்த்தோன்னா IG. என்னது கவர்னாமீட்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா IG. நெக்ஸ்ட்டு இங்கே அனதர் இதில் ஃப்ளோ ஆகிறது வந்து பார்த்தோன்னா I3. நெக்ஸ்ட் அட் ஜங்ஷன் டிலையும் கரண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ அந்த இங்கே வர கரண்ட் வந்து என்ன கரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I4. அப்போ இப்போ I2வும் IGயும் ஜாயின் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற கரண்ட்டு தான் வந்து என்னன்னா I4. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு க்ளோஸ் லூப்பாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ 2 ஜங்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே வந்து 2 ரூலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா கரண்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் கரண்ட் ரூலு நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ரூல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா கரண்ட் ரூல் அப்ளையிங் கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் அட் ஜங்ஷன் பி. இப்போ ஜங்ஷன் பியை கன்சிடர் பண்ணுங்கள். ஜங்ஷன் பிக்கு நான் என்ன ரூலை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரூலை அப்ளை பண்ணுறேன். கரண்ட் ரூல்னா என்னன்னு சொன்னோம்? த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் 0. அப்போ சர்க்யூட் வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்யூட் இஸ் 0. அப்போ இந்த ஜங்ஷனை கன்சிடர் பண்ணும். அப்போ இந்த ஜங்ஷனில் வந்து என்னவாக இருக்கும்? கரண்ட் வந்து பார்த்தோன்னா 0வாக இருக்கும். அப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி? இந்த ஜங்ஷன் கரண்ட் ரூல்னாவே நம்ம என்னன்னு சொன்னோம்? கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் இஸ் பாசிட்டிவ், கரண்ட் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் நெகட்டிவா. அப்போ அட் ஜங்ஷன் பியை கன்சிடர் பண்ணுங்கள். பிங்கிற ஜங்ஷனுக்கு எந்த கரண்ட் வந்து டுவர்ஸாக இருக்குன்னு பாருங்கள். I1ங்கிற கரண்ட்டு டுவர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் IG அண்ட் I3 வந்து என்னவா இருக்குது? அவேவாக இருக்குது. அப்போ கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் இஸ் பாசிட்டிவ், கரண்ட் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் நெகட்டிவ். அப்போ I1ங்கிற கரண்ட் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் IG வந்து நெகட்டிவ், நெக்ஸ்ட் I3யும் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 + I1 - IG minus I3 equal to 0. இதான் வந்து என்னது? கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல். கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம once again the algebraic sum of the current at any junction of a circuit is 0. அப்போ current towards the junction positive, current away from the junction negative. அப்போ current towards the junctionனா I1ங்கிறது பாசிட்டிவ், நெக்ஸ்ட் IG and I3ங்கிறது நெகட்டிவ். அப்போ வந்து பார்த்தோன்னா I1 - IG - I3 equal to 0. அடுத்த நெக்ஸ்ட்டு அட் ஜங்ஷன் டியை கன்சிடர் பண்ணுங்கள். அட் ஜங்ஷன் டிங்கிற ஜங்ஷனுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃபோட கரண்ட் ரூலை அப்ளை பண்ணுறோம். அட் ஜங்ஷன் டிக்கு கிர்ச்சாஃபோட கரண்ட் ரூல் அதே தான். கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன்
பாசிட்டிவ், கரண்ட் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் நெகட்டிவ். அப்போ எது இதெல்லாம் கரண்ட் டுவோர்ஸாக வருது, எது இதெல்லாம் கரண்ட்டு அவேவ் ஆகுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு I2ங்கிற கரண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. அப்போ I2ங்கிற கரண்ட்டை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிங்கிற ஜங்ஷனுக்கு I2ங்கிற கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவோர்ஸாக இருக்கும். அப்போ டுவோர்ஸாக இருக்கும்போது I2வோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு இந்த ஐஜிங்கிற கரண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜங்ஷன் டிக்கு டுவோர்ஸாக இருக்குது. அப்போ அதுவும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு I4ங்கிற கரண்ட்டு எப்படி இருக்குது, ஜங்ஷனுக்கு டிங்கிற ஜங்ஷனுக்கு அவேவாக இருக்குது. அவேவாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ். அப்போ கரண்ட் டுவோர்ஸ் த ஜங்ஷன் இஸ் பாசிட்டிவ், கரண்ட் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் நெகட்டிவ். அப்போ I2வும் ஐஜியும் எப்படி இருக்குது, இந்த ஜங்ஷனுக்கு டுவோர்ஸாக இருக்குது, I4ங்கிறது அவேவாக இருக்குது. அப்போ ஜங்ஷன் டிக்கு நம்ம கரண்ட் ரூலை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா I2 + IG - I4 = 0. I2 + IG - I4 = 0. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்ளையிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் டு லூப் ABDA. இப்போ வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் ரூல்னா என்னன்னு சொன்னோம், வோல்டேஜ் ரூல் அப்படின்னாவே என்னது ஒரு க்ளோசர் சர்க்யூட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ரூல் தான் வந்து என்னது வோல்டேஜ் ரூல். அப்போ வோல்டேஜ் ரூல்னாவே நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னோம், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் of each part of the circuit is equal to total EMF included in the circuit. அப்போ நான் எந்த சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABDAங்கிற சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணுறேன். எந்த சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணுறேன், ABDAங்கிற சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ABDA. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் நெகட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், A to B வந்து A to Bயும் B to Dயும் கரண்ட் வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். A to B அண்ட் வந்து B to D கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதே வந்து பார்த்தோன்னா D to A வந்து பார்த்தோன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ், அதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ். அப்போ இந்த கன்சிடர் பண்ணுற க்ளோஸ்டு லூப் ABDAல எது வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ் அப்படின்னா ஏபியும் பிடியும் கிளாக் வைஸு, அதே மாதிரி டிஏங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னால் என்ன பண்ணோம், பாசிட்டிவ். அப்போ என்னது இந்த சர்க்யூட்டில் இருக்க ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ஆஃப் த சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு த EMF இன் த க்ளோசர் சர்க்யூட். அப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற இந்த லூப்பில் வந்து EMF-ஏ இல்லை. அப்போ EMF இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இந்த லூப்பில் பாருங்கள் A to B, A to Bயில் இருக்க கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது I1P. அப்போ இதை வந்து என்னது கிளாக் வைஸ்ன்னு சொன்னோம். அப்போ கிளாக் வைஸ்னால் இதோட வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துக்குவோம், பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு B to D இதில் இருக்க கரண்ட் வந்து பார்த்தோன்னா IG. நெக்ஸ்ட் இதோட கால்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா G. அப்போ IG × G இது வந்து எப்படி இருக்குது, கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு D to A ஆக்சுவலாக வந்து கரண்ட் D to A தான் ஃப்ளோ ஆகணும், ஆனால் எப்படி ஃப்ளோ ஆகிருக்கு A to D. அதனால் இது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா -I2R = 0. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற க்ளோஸ்டு லூப்பில் என்ன இல்லை, EMF இல்லை. அப்போ EMF இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0ன்னு அப்ளை பண்ணிக்கணும். அப்போ எந்த லூப்புக்கு அப்ளையிங் த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் டு லூப் ABDAக்கு நம்ம ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா I1P + IGG - I2R = 0. அப்போ இங்கே வந்து நெகட்டிவ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து என்னவா இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ். சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்ளையிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் டு லூப் ABCDA. எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ABCDA. இப்போ இந்த இதை கன்சிடர் பண்ணுறோம், இந்த லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த லூப்புக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது கிளாக் வைஸு எது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எது கிளாக் வைஸு, A to B கிளாக் வைஸு,
கரண்டோட டைரக்ஷன். அதே மாதிரி B to C யும் கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு C to D வந்து ஆன்டி கிளாக் வைஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட் D to Aவும் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னால் என்னன்னு சொன்னோம், பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நெகட்டிவ். அப்போ A to B வந்து கிளாக் வைஸு. அப்போ வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவில் இருக்கும். அதே மாதிரி இதுங்க வந்து B to Cயும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாக் வைஸு. அப்போ வந்து இதுவும் இதோட வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு C to D. C to Dயோட வேல்யூ வந்து பாருங்கள், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வேல்யூ இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு D to A இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா நெகட்டிவ். அப்போ அப்ளைங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் டு லூப் ABCDA is I1P plus I3Q minus I4S minus I2R equal to 0. This is equation number 4. The points B and D are at the same potential. இப்போ கன்சிடர் பண்ணுற பாயிண்ட்டு B and D is same potential. அப்போ சேம் பொட்டன்சியலாக இருந்தது அப்படின்னா ஐஜியோட வேல்யூ 0. அப்போ the potential B and D are at the same potential. அப்போ பாயிண்ட் B and Dல வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேம் பொட்டன்சியலாக இருந்தால் அப்படின்னா ஐஜியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0. ஐஜியோட வேல்யூ 0. இப்போ ஐஜியோட வேல்யூ 0ன்னு ஐஜி இஸ் த கவுனாமீட்டர் கரண்ட். இப்போ கவுனாமீட்டர் கரண்ட்டு எப்போ 0 ஆகும் அப்படின்னா B and Dங்கிற பாயிண்டில் பொட்டன்சியல் வந்து எப்படி இருக்கணும், சேம் பொட்டன்சியலாக இருக்கணும். B and Dங்கிற பாயிண்டில் சேம் பொட்டன்சியலாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கவுனாமீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் என்னென்னா ஹையர் பொட்டன்சியல் டு லோயர் பொட்டன்சியல் தான் போவோம். அப்போ ரெண்டுமே சேம் கரண்ட் வந்து என்னது ஹையர் பொட்டன்சியல் டு லோயர் பொட்டன்சியலுக்கு போவோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா ரெண்டோட பொட்டன்சியலும் சேம் பொட்டன்சியலாக இருந்தால் அந்த சர்க்யூட்டில் என்ன ஆகாது அப்படின்னா கரண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகாது. அப்போ B and Dல வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே என்னது B and Dங்கிற பாயிண்ட்டு ரெண்டுமே சேம் பொட்டன்சியல். அப்போ சேம் பொட்டன்சியலாக இருந்தது அப்படின்னா ஐஜியோட வேல்யூ வந்து என்னது 0. இப்போ ஐஜியோட வேல்யூ 0ன்னு ஈக்குவேஷன் 1, 2 and 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேஷன் 1, 2 and 3ல தான் என்னது ஐஜியோட வேல்யூ இருக்குது. அதனால் அந்த ஐஜியோட வேல்யூ 0ன்னு இந்த 3 ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஐஜியோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா I1 minus I3 is equal to 0. I1 minus I3 equal to 0. அப்போ அந்த மைனஸ் I3 வந்து ரைட் சைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I1 equal to I3. அதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஜியோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ ஐஜியோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா I2 minus I4 equal to 0. I2 minus I4 equal to 0வா. அப்போ அந்த மைனஸ் I4-ஐ அப்படியே ரைட் சைட் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், ப்ளஸ் I4ன்னு வந்துடும். அப்போ I2 is equal to I4. இதான் வந்து 6th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IgG equal to 0. ஏன்னா ஐஜியோட வேல்யூ 0 அப்படின்னா இந்த ஜியோட வேல்யூ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ இது டோட்டல் டேர்மும் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ I1P minus I2R equal to 0. அப்போ இந்த மைனஸ் டேர்மை அப்படியே ரைட் சைட் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ I1P equal to I2R. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஜியோட வேல்யூ 0ன்னு நம்ம வந்து ஈக்குவேஷன் 1, 2, 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா I1 equal to I3, I2 is equal to I4, நெக்ஸ்ட் I1P equal to I2R. I1P equal to I2R. இப்போ ஈக்குவேஷன் 5 and 6 ஈக்குவேஷன் 5 and 6ல எங்கே இந்த வேல்யூவை என்னது I1 equal to I3-ஆ, I2 is equal to I4-ஆ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I3 எங்கே இருக்குது, இப்போ ஈக்குவேஷன் 4ல் பாருங்கள் I3-யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்படின்னா I1. ஏன்னா I1ஓட வேல்யூவும் I3யோட வேல்யூ என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 4ல் I3-யை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன ஈக்குவேஷன் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், I1. நெக்ஸ்ட்டு I4, இதில் வந்து I4-ஐ நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னா I2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன்.
அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா I1P அப்படியே எழுதிக்குவோம் ப்ளஸ் I3 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் I1. அப்போ I1Q மைனஸ் I4 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா I2. அப்போ மைனஸ் I2 இன்ட்டு எஸ் மைனஸ் அந்த I2 இன்ட்டு ஆர் அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு I2R. ஓகே, இப்போ இந்த இதில் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். I1 காமனாக இருக்கா? ஃபஸ்ட்டு 2 டேர்மில் என்ன காமனாக இருக்குது? I1ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ I1 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? P ப்ளஸ் Qன்னு மட்டும் இருக்குமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நெகட்டிவ் டேர்மை அப்படியே ரைட் சைட் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ ரைட் சைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I2S வந்து மைனஸ் I2Sங்கிறது ப்ளஸ் I2S ஆகும், மைனஸ் I2Rங்கிறது ப்ளஸ் I2R ஆகும் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா I2 காமனாக இருக்குது. அப்போ I2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா R ப்ளஸ் எஸ். இப்போ இதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் 8. இப்போ ஈக்குவேஷன் 8 டிவைடட் பை ஈக்குவேஷன் 7. அப்போ ஈக்குவேஷன் 8 என்ன எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 7ஆல் வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணுறோம். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 8th ஈக்குவேஷன் I1 இன்ட்டு P ப்ளஸ் Q டிவைடட் பை இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? I1P-யா? ஏன்னா 7th ஈக்குவேஷனால் தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் 8th ஈக்குவேஷனில் I2 இன்ட்டு R ப்ளஸ் எஸ்ஸா டிவைடட் பை I2 இன்ட்டு ஆரா. அப்போ இதில் வந்து எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். I1 காமனாக இருக்கா? நெக்ஸ்ட்டு I2 காமனாக இருக்கா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா P ப்ளஸ் Q பை P ஈக்குவல் டு R ப்ளஸ் எஸ் டிவைடட் பை R. R ப்ளஸ் எஸ் டிவைடட் பை ஆரா. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா P பை Pயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 1. அப்போ ப்ளஸ் Q பை P ஈக்குவல் டு R பை ஆரோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் எஸ் பை ஆரா. இப்போ இந்த ப்ளஸ் 1 இங்கே இருக்க ப்ளஸ் 1 இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் மைனஸ் 1 சேஞ்ச் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா Q பை P இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர். அதே வந்து பார்த்தோன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா Q பை P இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர். அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா P பை Q இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த வீஸ்டோன் பிரிட்ஜில் இப்போ வந்து ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 ரெசிஸ்டன்ஸில் 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Pயோட வேல்யூ Pக்கு வந்து ஒரு 10 ஓம், ஆருக்கு வந்து ஒரு 5 ஓம், Qக்கு வந்து ஒரு 3 ஓம்னு கொடுத்துட்டு இப்போ எஸ்ஸோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ இப்போ வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண சொல்லலாம். அப்போ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். அப்போ இதை வந்து என்னது 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா B பை Q இஸ் ஈக்குவல் டு R பை எஸ்.